அந்த அஜிவா சம்பந்தமா கிறிஸ்துவ விவாதம் ஒன்று கிறிஸ்துவரோட விவாதம் பண்றோம். குர்ஆன் இறைவேதமா பைபிள் இறைவேதமா இந்த ஒரு தலைப்புல விவாதம் பண்றோம். இன்னும் 8 தலைப்பு போட்டோம், 6 தலைப்பு வராம ஓடி போயிட்டாங்க. இந்த 2ஓட முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த பைபிள் இறைவேதமாண்டு வாதிக்கும் பொழுது இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகளை பைபிள்ல இருந்து நம்ம எடுத்து என்ன செஞ்சோம், காட்டணும். அதுக்கெல்லாம் அவங்க எந்த பதில் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். அந்த விவாதம் செய்தி பார்த்த அனைவருக்கும் தெரியும். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய அருளால் நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த 2 கிறிஸ்தவர்கள் நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுல என்ன சொன்னா, கடைசியாக ஒரு வாதம் வச்சோம். என்ன வச்சோம்னா, தேவனுடைய பேரை சொல்லி விஷத்தை குடிச்சா அவங்க என்ன செய்யாது, விஷம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. இது கடவுள் வார்த்தை நம்புறீங்க. கடவுள் வார்த்தைன்னா அது பொய்யாக கூடாது. பொய்யானது கடவுள் வார்த்தை இல்லை. இப்ப இந்த விஷம் இருக்கு, குடிங்க, நீங்க உசுரோட இருங்க, நாங்க அதை வேதம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இது நம்ம சொந்தமாவெல்லாம் சொல்லல. இது ஒரு 7-8 விவாதங்கள்ல சொல்லப்பட்டதுதான். பலரும் இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க அதை செய்ய மாட்டாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வச்சோம். இது கண்டுபிடிச்ச வாதம் நாங்கள் சொந்தம் கொண்டாடவும் இல்லை. இது உலகத்துக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி ஒண்ணுதான் காட்டினாரு, வீடியோவே இருக்கு. அப்படி விஷம் குடிக்க சொன்ன வீடியோக்கள்லாம் கூட இருக்கிறது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே திருப்பி நாங்க பதில் சொன்னோம், அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல. அதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த அஜிவாவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குது. இந்தாங்க அஜிவா, அது சாப்பிடுங்க. நீங்க உங்க நபி தானே சொல்லியிருக்கிறாரு, அதுவும் பொய்யா இருக்க கூடாதுல்ல, அதுவும் இறை செய்தி தானே, அப்ப அது உண்மைப்படுத்துங்கன்னு சொல்லி அஜிவாங்கிற பழத்தை கொண்டாந்து தள்ளி விட்டாங்க. அப்ப தள்ளி விட்டவன போய் மசூரால பண்ணிட்டுலாம் வந்தா சொல்லல. விவாதத்தை மசூரா பண்ண முடியும், அங்கன சொல்லணும். உனக்குதா அதை சொன்னோம். நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் விஷயம், இது ஹதீஸ் இல்ல, இதை நாங்க ஏற்றுக்கொள்ளல. இது உனக்கா வேண்டி சொல்லல, இது சரியான செய்தி இல்லைன்னு உனக்கு ஒப்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் பிஜைல நாங்க எழுதியிருக்கிறோம். நம்ம சொன்னது விவாதத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லலப்பா, நீ அவன்கிட்ட சொல்றது. இத விவாதத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லல, நீ கேட்டதுக்காக நாங்க சொல்லல. நெருக்கடியில் சிக்கிட்டோம், இது தப்பிக்கிறது, இதை விட்டா வழி இல்லைன்னு சொல்லல. நீ விவாதத்துக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடியே இது தவறு என்று நாங்க விளக்கி இருக்கிறோம்ப்பா. அதனால இது நாங்க இல்லைன்னு இப்ப சொல்றோம்ல, நீ இந்த பைபிள் இறைவதம் இல்லைன்னு சொல்லிவிடு. நாங்க சொன்னோம்ல, இது காட்டினா இல்லைன்ட்டோம், குடிக்க தேவையில்லை. நீ குடிக்காம தப்பிக்கிறதா என்ன செய்யணும்? ஆமா, இறைவதம் இல்லை என்று இல்லைன்னு குடி, 2ல ஒண்ணுதான் செய்யணும்னு சொன்னோன்னே பேசி இல்லை, பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. இது மசூரா பண்ணிலாம் செய்யல, முன்னாடியே இந்த கருத்தில் நாங்க இருக்கிறோம். அதாவது குர்ஆனுக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூல்ல இருந்தாலும், ஹக் வாக்கிக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூல்ல இருந்தாலும் அது கண்டிப்பா ரசூல் சொன்னதோ அல்லாஹ் சொன்னதோ இருக்க முடியாது. இப்ப உண்மைன்னு இதை சொன்னா என்ன செய்யணும்? உண்மைன்னு நிஜமா உண்மைன்னு சொல்லணும். குடிச்சிட்டு நான் குடிக்கிறாங்க தாண்டி யாராவது ஒரு ஆள் உலகத்தில் சொல்லணும். யாருமே சொல்ல மாட்டாங்க, அது சரிதான், குடிக்கல, குடிக்க மாட்டோம். அப்ப நம்பிக்கை இல்ல. ரசூலுல்லாஹ்வை நம்பணும்னா ஒழுங்கா நம்பணும்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லு ஒருத்தர் நம்பவே இல்லை, நம்பாம நம்புறோங்கிறாங்க. அவங்க போனா மாட்டிருப்பாங்க. அஜிபாவில் சொன்னா நீங்க எந்த வேற அஜிபா அந்த அஜிபான்னு சொன்னாலும் அதெல்லாம் நிக்காது. வழங்குதா? அது ஃபத்துல் பாரி சரகுல இருக்குன்னா ஏத்துக்குவானா? ஃபத்துல் பாரி சரகுல எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வேற வகை, அவன் எந்த பழத்தை இருந்தாலும் வேற வகைன்னு அப்ப தப்பிச்சுக்க முடியுமா? என்ன வகைன்னு சொல்லுங்க, ஒரு தேதியை போட்டு வாங்கி தர்றேம்மா, அந்த வகையை தெரிவிச்சு தர்றதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கரெக்டா பதில் கரெக்டா இருக்கணும். இவனுக்காக வேண்டிய அந்த பதில் நாங்க எடுக்கவே இல்லைங்க, நல்லா விளங்கிக்கணும். விவாதத்தில் தோத்து போறதுக்காக வேண்டிய ஹதீஸை மறுத்தாங்கிறாங்க. நாங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு ஹதீஸை நம்புறோம், ஏமாத்தக்கூடாது. நம்ம நம்பாத ஒன்றை நம்பணும்னு சொல்லக்கூடாது. நம்ம மனசு நம்பல, யாரும் இந்த ஹதீஸா இருக்குல்ல, குடிச்சிட்டு விஷத்தை திம்போம், விஷத்தை திண்டு இதை குடிப்போம் அப்படின்னு ஒருவர் சொன்னாலும் மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள், அதுல உண்மைக்கு மாற்ற ஓமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை தவிர யார் உண்மை சொல்ல முடியும்? உண்மைதான் வகிக்க ஆதாரம், அளவுகோல். அப்ப உண்மையினா என்ன அர்த்தம்? செஞ்சு காட்டணும். இதுதான் அவனுக்கு உரிய சரியான 2 பதில் தாங்க செஞ்சிருக்கணும். ஒண்ணு, அது உண்மையை நம்புறவங்க தான் குடிச்சிட்டு விசாம உட்கார்ந்து காட்டியிருக்கணும், அது செஞ்சிருக்கணும், உண்மையை நம்புறாங்கன்னு அர்த்தம். அல்லது என்ன செய்யணும்? அதை செய்து உண்மை இல்லைங்கணும். உண்மை இல்லை, உண்மைதான் ஆனா உண்மை இல்லை. அந்த வரும் வராது சரியா வருமா? இதுக்கெல்லாம் உண்மைதான்டா உண்மைன்னு சொல்லுங்க, உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லுங்க.
உண்மைன்னா அதை முழு உண்மையா, அது உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதில் எத்தனை கேள்வி வந்தாலும் சந்திக்க தயாராகிறீங்க. இந்த அடிப்படையில் இந்த வாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சில காரணங்களை வைத்து சில ஆதாரங்களை வைத்து இது சனது சரியா இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல, நம்பாம நம்பணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க நம்பலங்கிற விஷயத்தை வெளியில் வாயும் ஒன்று சொல்லுது, உள்ளமும் ஒன்று சொல்லுகிறது. மற்றவங்க வாய் நம்பணும்னு சொல்றாங்க, உள்ள நம்பலங்க. இதுதான் வித்தியாசம் நாங்க சொல்றோம். இதுல நான் என்ன கேட்கிறேன், அவன் மாட்டிக்கிற போது இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களே, இதான குற்றச்சாட்டு. இப்ப அந்த வாதம் சரியா அதுக்கு வரல. இப்ப அவர் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாருன்னு கேட்டா, கிறிஸ்தவன் விவாதத்தில் மாட்டிக்கிட்ட உடனே நீங்க அதிசயம் இல்லைட்டீங்க. அவன் முன்னாடி சொல்றான் ஆன்லைன் பிஜே அந்த எங்க வெப்சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அங்கன பேச பேச ஆன்லைன் தேடி தேடி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். எங்க விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்க வெப்சைட்ல அவன் போட்டு என்ன செய்யறான், உடனே ஒன்னு சொன்னமையானால் இதோ உங்களுடைய வெப்சைட்ல இருக்குன்னு எனக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த அதுல தொடர்பு உள்ளவன்ட்ட சொல்றோம், அதுல இருக்குது, அதுல எழுதி இருக்கிறோம். இப்ப எழுதல, முந்தைய எழுதி இருக்கிறோம். நீ விவாதத்துக்கு வராட்டாலும் எழுதி இருக்கிறோம், உன் ஒப்பந்தம் போட முந்தைய எழுதி இருக்கிறோம். இவ்வளவு அவன் முன்னிலையில சொல்லி இருக்கும் போது மாட்டிக்கிட்டவன சொன்னீங்க, அந்த செய்தி முழுசா உங்களுக்கு தெரியல, ஒரு வாதமா வைக்கிறீங்க. அது என்ன எப்படி சொன்னாங்க என்ன கேட்கறீங்க. அதாவது வாதமா வைக்கும் பொழுது என்ன பேச்சு என்ன பதில் போய் மசோரா பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டிட்டு மழுப்புனாங்க, இப்படி சொல்லுவோம்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, அது உண்மையா? ஏன் கேள்விப்பட்டதெல்லாம் நீங்க சொன்னீங்க? அந்த சீடியை பார்த்தாவது ஒரு முடிவு சொல்லணும். அந்த சீட்ல என்னன்றது முடியுது, போயிட்டு மசோரா பண்ணோமா, உடனே சொன்னோமா, இந்த வார்த்தையெல்லாம் நாங்க சொன்னோமான்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இப்படி சொல்ல மாட்டீங்க. அப்ப கேள்விப்பட்ட என்னமோ சொன்னாரான்னு யாரும் காதுல போட்டுருப்பாங்களா, இன்னொரு ஆளு காது முக்கெல்லாம் வச்சு சொல்லுவாரா, அதை நம்பிக்கிட்டு என்ன செய்யறாரு, வாதத்துல புடிச்சு மாட்டி விட்டாங்கல்ல, உடனே ஹதீஸ் விட்டாங்க யாரோ சொல்லிவிட்டாங்க. அவர்கிட்ட இவர் பார்க்கவே இல்லை, இந்த தோரணையில விளங்குது, அவரை கேட்டு தான் சொல்றாரு. அப்ப இதுல என்ன நாங்க தப்பு செஞ்சுட்டு சொல்லுங்க பாப்போம். நாங்க மாட்டிக்கிட்டதுக்காக மறுத்தமா ஒரு நிலைப்பாடு, நாங்க இது உலகத்துக்கு தெரிஞ்ச நிலைப்பாடு தானே. இது குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எங்க நிலைப்பாடை நாங்க வச்சிருக்கிறோம் என்றால் அது உலகத்துக்கே தெரியும். அது கூட ஒரு தலைப்பு விவாதத்தில் இருக்குது, 99 தலைப்புல என்ன இருக்கு அது கூட இருக்கிறது. அதனால இதுல ஒரு மேட்டர் கிடையாதுங்க.